In this year 2019, இந்த புதிய ஆண்டு 2019 the Lord has told me that He will intervene in every nation and show Himself as Lord. தேவன் என்னிடத்தில் சொன்னார், இந்த ஆண்டு நான் ஒவ்வொரு தேசத்திலும் இடைப்பட்டு நானே தேவன் என்று நிரூபித்து காட்டுவேன். Amen. Amen. Every nation shall have the hand of God coming upon the nation to show Jesus Christ is reigning supreme in the world. உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேசத்தின் மீதும் தேவனுடைய திருக்கரம் இறங்கி வரும். அதை மக்கள் பார்த்து தேவனே ஆளுகை செய்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள். This year every soul that follows the Lord Jesus Christ shall prosper. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த ஆண்டிலே செழிக்கும். Do you follow Jesus Christ? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? You will prosper from this year. இந்த ஆண்டிலே நீங்கள் செழிப்பீர்கள். Every church shall prosper. ஒவ்வொரு திருச்சபையும் செழிக்கும். Every building project of every church and every ministry shall prosper. ஒவ்வொரு திருச்சபையினுடைய கட்டிட திட்டமும் ஒவ்வொரு ஊழியத்தினுடைய கட்டிட திட்டமும் இந்த ஆண்டிலே செழிக்கும். Great favor shall come upon my people in 2019, says the Lord. 2019 ஆண்டிலே என் ஜனங்கள் மீது என்னுடைய மேலான தயவு இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். And God says, I will keep my people humble and I will place them on high grounds and make them a well-watered garden. கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை தாழ்மையோடு நடந்து கொள்ளும்படியாக செய்வேன். உயர்ந்த ஸ்தானங்களில் அவர்களை நாட்டுவேன். அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பார்கள். The Lord told me, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், I will be merciful to my servants and those who follow me humbly and I will restore them greatly. என்னை தாழ்மையாக பின்பற்றுகிற என் மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னை பயபக்தியோடு பின்பற்றுகிறவர்களுக்கும் நான் இந்த ஆண்டிலே இரக்கம் காட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். And the Lord said, I will pull down every stronghold that is against them and shall carry every one of the faint and those young ones. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவருடைய பலத்த அரண்களை உடைத்து போடுவேன். இளைப்படைந்தோரையும் பிள்ளைகளையும் நான் சுமப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். Great favor shall come upon these my servants. இந்த என் அன்பான ஊழியர்கள் மீது பெருத்த தயவு உண்டாகும். And the Lord told me for each one of you, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் சொன்னார், you my people will enjoy the prosperity that I will send to the nation. தேசங்களுக்கு நான் அனுப்புகின்ற செழிப்பை என் ஜனங்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிப்பீர்கள். India's governance in 2019, how is it going to be? இந்திய அரசாங்கத்தினுடைய நிலை 2019 ஆண்டிலே எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? The present leaders who are known to everybody shall be quietened in 2019 by the Lord. அனைவராலும் அறியப்பட்டிருக்கும் தற்போதைய தலைவர்கள் தேவனால் அமைதிப்படுத்தப்பட்டு விலகுவார்கள். Young leaders with forward-looking principles and plans for progress shall be placed in authority in the nation in 2019. 2019 ஆண்டிலே இந்திய தேசத்தில் முன்னேற்றத்திற்கான கொள்கை மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டிருக்கும் இளம் தலைவர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுவார்கள். Young leaders will come to the rulership and the leadership of the nation. இந்திய தேசத்திலே இளம் தலைவர்கள் அதிகாரத்தின் உயர்ந்த நிலைகளுக்கு வந்து ஆட்சி செய்வார்கள். The key players who are seen now shall be removed. இப்பொழுது அனைவராலும் அறியப்பட்டு இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் இருக்கிறவர்கள் அவர்கள் விலக்கப்படுவார்கள். Great gains shall be made in the realms of gold and other precious metals in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கம் போன்ற விலை உயர்ந்த உலோகங்கள் மூலம் பெருத்த ஆதாயம் இந்திய தேசத்திற்கு கிடைக்கும். The Lord told me, ஆண்டவர் எனக்கு சொன்னார், India will become a young nation full of young people.
people. இந்திய தேசம் என்பது இளைஞர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இளமை துடிப்புடைய நாடாய் மாறிவிடும். And so he is commanding a young leadership to take over the governance of our nation. ஆகவே இந்த தேசத்தினுடைய ஆளுகையை இளம் தலைவர்கள் பொறுப்பேற்று நடத்தும்படியாக தேவன் செயல்படுகிறார். India will become stronger and the wealth of the nation will increase. அடுத்ததாக இந்தியா பலத்தின் மேல் பலமடைந்து வலிமை பெறும். தேசத்தின் செல்வ ஆதாரம் அதிகரிக்கும். Its products shall become less expensive and Indian products will rule the world market from 2019. 2019 ஆண்டிலிருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகக்கூடிய பொருட்கள் மலிவான விலையில் தயாரிக்கப்படும். இந்த பொருட்கள் உலக சந்தை எல்லா இடங்களுக்கும் ஊடுருவி சென்று ஆக்கிரமிக்கும். There will be a great divide between the policies of northern states of India and southern states of India. இந்தியாவின் வட மாநிலங்களுக்கும் இந்தியாவின் தென் மாநிலங்களுக்கும் இடையிலே கொள்கை அளவில் பெருத்த வித்தியாசம் காணப்படும். The south shall gain prominence in the governance of the nation and shall produce several bureaucrats of stature. இந்திய தேசத்தின் தெற்கு பகுதி ஆளுகையில் முக்கியத்துவம் பெறும். இந்த தென் மாநிலங்களிலிருந்து கனத்திற்குரிய அநேக உயர் அதிகாரிகள் எழும்பி தேசத்தில் ஆளுகை செய்வார்கள். Look at the northeast. வடகிழக்கு மாநிலங்களை பாருங்கள். The Lord says, I'll empower my people in the northeast to gain strength in governance. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த என் ஜனங்கள் ஆளுகையில் முக்கியத்துவம் பெறும்படி அவர்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். People who are called by the name of the Lord shall come to places of authority in the parliament from the northeastern states. வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிப்பார்கள். All authority over their land in the northeast shall be mine, says the Lord. வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளிலும் பிராந்தியங்களிலும் முழு அதிகாரமும் எனக்கே என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Extravagance among them shall disappear and their simple lifestyle shall endear all people to them. வீண் ஆடம்பர செலவுகள் அவர்கள் மத்தியில் இருந்து அகலும். அவர்களது எளிமையான வாழ்க்கை முறை எல்லா ஜனங்களும் அவர்களை நேசிக்கும்படியாக மாற்றும். The north of India shall yield its fruit to serve the nation with its yields. தேசத்தின் வட பகுதி கனியுள்ளதாக விளங்கி தன் பலனை பங்கை தேசத்திற்கு வழங்கும். And I'll make the country gain momentum in its stride in manufacturing. தேசம் உற்பத்தி துறையில் மீண்டும் உத்வேகம் பெறும்படியாக நானே செய்வேன். And India shall gain ground in sports and leisure activities. இந்தியா விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்கான செயல்பாடுகளிலே பலனடையும். It shall become a destination for world business leaders to invest. உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய முன்னணி தொழிலதிபர்கள் இந்தியாவிலே முதலீடு செய்யும்படியாக ஒரு மகத்தான மாற்றம் ஏற்படும். International investments will grow. அயல் நாட்டு முதலீடுகள் இந்தியாவிலே வளரும். Shall we all raise our hands கரங்களை நாம் எல்லாரும் உயர்த்துவோமா? and tell the Lord, make this prophecy come to pass, Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறட்டும். This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. Not Paul Dinakaran's thoughts or Paul Dinakaran's desires or Paul Dinakaran's words. I speak under the authority of the Almighty God in the name of Jesus. நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் என் சொந்த விருப்பம் அல்ல, என் சொந்த நினைவுகள் அல்ல, என் சொந்த வார்த்தைகளும் அல்ல. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்ன உரைக்கின்றாரோ அதை கேட்டு அதை அப்படியே நான் சொல்லுகிறேன். As God's pastors say amen to this, it will come to pass. தேவனுடைய ஊழியக்காரர்கள் போதகர்கள் இதற்கு ஆமென் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் அதை அப்படியே வாய்க்க செய்வார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி.